viewers, welcome back to Mars Tamil View. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல உலகத்தோட மிக ரகசியமான ஒரு அழகான இடத்தை பத்தி பார்க்க போறோம். அது எங்கன்னா மெக்சிகோவோட மரியட்டா தீவுகள்ல இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் பீச். அதாவது இதுக்கு குறியிடப்பட்ட கடற்கரைன்னு ஒரு பேர் இருக்கு. இது உலகத்துல மிக மோசமான அதோட மிகவும் அழகான கடற்கரைகள்ல ஒன்றாக கருதப்படுது. உங்க லைஃப்ல ஒரு முறையாச்சும் இந்த அழகான இடத்தை பார்க்க சான்ஸ் கிடைச்சிச்சு, அது ஒரு ஆச்சரியமான எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு இருக்கும். இந்த கடற்கரையோட ஹிஸ்டரி பத்தியும் இது பத்தின ரகசியங்கள் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மரியட்டா தீவுகள் மெக்சிகோவோட நயரிட் மாகாணத்துல அமைஞ்சிருக்கு. இது ஒரு சிறிய தீவுக்குள் தான். இந்த தீவுகள் ஒரு காலத்துல வேறொரு தேவைக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு. 1990கள்ல மெக்சிகோ அரசு இந்த தீவை ஒரு பூச்சியினரை கண்டுபிடிக்கிறதுக்காக புதிய பயிற்சி மையமாக மாத்தி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த தீவு ஒரு பாதுகாப்பான பகுதியாக உலகத்தோட மிகவும் அழகான கடற்கரையில ஒன்றா பரபரப்பான இடமாக இருக்கு. இந்த மரியட்டா தீவுகள்ல இருக்கக்கூடிய ஹிடன் பீச் ஒரு வித்தியாசமான பீச்சா இருக்கு. உலகத்தோட பிரைவேட் அண்ட் சீக்ரெட் இடங்கள்ல ஒன்றா இது இருக்கு. இந்த பீச்சுக்கு போறதுக்கான வழி மற்ற பீச்சுகளுக்கு போற மாதிரி லேசானதா இல்ல. இது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு வழியா இருக்கு. நீங்க இந்த பீச்சுக்கு போகணும்னா 50 அடி நீளம் கொண்ட ஒரு சுரங்கத்துல நீந்தி போக வேண்டியதா இருக்கும். அந்த சுரங்கம் கடலோட கீழ் பகுதியில ஒரு பிரவுன் குழாய் மாதிரி இருக்கும். இது வழியா நீங்க நீந்தி போய்தான் இந்த பீச்சை சேர முடியும். இவ்வளவு டிஃபிகல்ட்டான வழியிலையும் ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சுரங்கத்தோட வழியா நீங்க நீந்தி செல்றப்ப நீங்க அந்த நீரோட கடந்து போறப்ப ஒரு புதிய அனுபவத்தை உணரையிலுமா இருக்கும். அந்த கடற்கரை உங்களை வியக்க வைக்கும். அந்த அளவுக்கு அழகானதா இருக்கும். இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருந்தாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க போகணுமான்னு யோசிச்சாலும் நிறைய பேர் இந்த பீச்சுக்கு போறாங்க. இந்த அதிசயமான பீச்சுக்கு போய் அங்க தனிமையில அமைதியோட அந்த பீச் வியூவை ரசிச்சுக்கிட்டு நிறைய பேர் அவங்களோட விடுமுறையை கழிக்க இங்க போவாங்களாம். இப்ப இந்த பீச்சோட சீக்ரெட் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது ஏன் இந்த பீச் இவ்வளவு யூனிக்கா இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஹிடன் பீச் உலகத்தோட ஒரு மாறுபட்ட அதோட அழகான இடங்கள்ல ஒன்றா இருக்கு. இது இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அதோட அமைப்பு தான். அது அமைஞ்சிருக்கிற விதம் தான். இந்த கடற்கரை ஒரு இயற்கை குகையில அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. கடலோட நீர் இந்த குகை முழுவதும் சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கு. இது தான் பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவா இருக்கு. ரொம்ப பீஸ்ஃபுல்லானதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடம் அமைதியானதும் அழகானதுமா இருக்கு. இந்த இடத்துல பல வகையான கடல் உயிரினங்கள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. நிறைய வகையான மீனினங்களும் இந்த கடல்ல இருக்கிறதா சொல்லப்படுது. விலங்குகள், கற்கள், அது மட்டும் இல்லாம கடல் கற்றைகள், இதுவும் இந்த இடத்தை ஒரு யூனிக்கான இடமா மாத்துது. இந்த ஹிடன் பீச்சை நீங்க பார்க்க போகணும்னா நீங்க கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும். பொதுவா இந்த ஹிடன் பீச்சை பார்க்க வர எல்லாருமே கப்பல்கள் மூலம் தான் இந்த இடத்துக்கு போறாங்கன்னு சொல்லப்படுது. அந்த இடத்திலிருந்து ஒரு சின்ன படகுல கடந்து தான் இந்த ஹிடன் பீச்சுக்கு வர முடியும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மரியாட்டா தீவுகள் இது எல்லாமே ஒரு சேஃபான பிளேஸா தான் இருக்கு. இந்த இடத்துக்கு போகணும்னா கூட நீங்க பெர்மிஷன் வாங்க வேணும். இதுக்கு காரணம் என்னன்னா இந்த இடத்தோட இயற்கை அமைப்பை பாதுகாக்கிற பணி நிலவுறதால. அது மட்டும் இல்லாம இங்க விசிட் பண்றாக்களோட எண்ணிக்கை கூட குறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சுவாசத்தை சுத்தமா வச்சிருக்கணுன்றதுக்காக குறிப்பிட்ட அளவான சிலருக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்படுறதாவும் சொல்லப்படுது. ஸோ இது தான் மரியாட்டா தீவுகள் அண்ட் ஹிடன் பீச் பத்தின சீக்ரெட்ஸ். இப்படி அழகான இடங்களுக்கு போய் நாம அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா லைஃப்ல ஒரு வாட்டியாச்சும் உணரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனே உங்களை வந்து சேரும்.